எம்ஜிஆர் தனது ஓய்வ கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டாரு. கார்ல பயணிக்கும்போது தூங்கிக் கொள்வது, ஓய்வெடுத்துக் கொள்வது என உடம்ப பழக்கிக்கிட்டாரு. தீய பழக்கம் எதுவும் அவர்கிட்ட இல்ல. தன்னுடைய ரசிகர்கள் கெட்டு போக்கூடாது அப்படிங்கிறதுனால, திரைப்படத்தில கூட தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது அப்படிங்கிற காட்சிய அவர் வைக்கவே இல்ல. ஒரே ஒரு படத்தில மட்டும் தான் தண்ணி அடிக்கிற மாரி ஒரு காட்சி வச்சாரு. அதுலயும் இன்னொரு எம்ஜிஆர் திட்டுற மாதிரி வச்சிருந்தாரு. அதனால தன்னுடைய ரசிகர்களுக்காகவும், அம்மாவுக்கு சொல்லிக் குடுத்த வாக்குக்காகவும் தீய பழக்கம் இல்லாம தான் அவர் வளர்ந்தாரு. திரைப்படத் துறையில நெறைய நுட்ப அறிவு அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அந்த அறிவ கொண்டு தான் நாடோடி மன்னன் படத்த சூப்பரா எடுத்தாரு. வசூல்ல மன்னாதி மன்னனாவும் ஆனாரு. வடநாட்டுலேருந்து வந்த திலீப் குமார் எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப ஃபேமஸான சூப்பர் ஸ்டார் அவரு. ஒரு முறை 2 பேரும் சந்திச்சு கொள்ள வாய்ப்பு வந்துச்சு. அப்ப 2 பேர் பேசிக்கிட்டப்ப எம்ஜிஆர் திலீப் குமார பாராட்டுனாரு. அதுக்கு திலீப் குமார் சார் சொன்னாரு, "சார் நான் என்ன எல்லாரும் எங்க நாட்ல சூப்பர் ஸ்டாரா தான் சார் பார்க்குறாங்க. ஆனா உங்க நாட்ல உங்கள ஒரு தெய்வமாவே பார்க்குறாங்க சார்." அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேல அவ்ளோ மதிப்பு வச்சிருந்தாரு திலீப் குமார் சாரு. எம்ஜிஆர் ஜீசஸா ஒரு படம் நடிக்க போறதா போஸ்டர் வெளியில வந்துச்சு. என்ன காரணத்தினாலயோ அந்த படத்த எடுக்கல. ஆனா அந்த போஸ்டர் கேலண்டரா மாறி நல்ல வியாபாரம் களை கட்டுச்சு. அந்த ஃபோட்டோ முன்னாடி மெழுகுபத்தி ஏத்துறது, மாலை போடுறது அப்படிங்கிற விஷயம்லாம் நடந்துச்சு. இத பார்த்த எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே, "பாருப்பா நான் உயிரோட இருக்கையிலேயே எனக்கு மெழுகுபத்தி ஏத்தி மாலையெல்லாம் போட்டு கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க." அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. ஒருவேளை எம்ஜிஆர் ஜீசஸா நடிச்ச அந்த படம் வெளிவந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்?